قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن. آمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: من فجئه صاحب بلاء فقال الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا عوفي من ذلك البلاء. رواه ابن ماجه أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆக்கள் கேட்க வேண்டும் என்பதை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார். அந்த வரிசையில் சில குறிப்பிட்ட நேரங்களில் சில குறிப்பிட்ட துஆக்களை நாம் ஓத வேண்டும் என்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார். அந்த துஆக்களை நாம் செய்கிற போது ஏராளமான நன்மைகள் கிடைப்பதோடு நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சுனனு இப்னு மாஜா என்ற நபிமொழி கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: உங்களில் யாரேனும் ஒருவர் அல்லாஹுவால் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அப்போது இந்த துஆவை ஓத வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லோரையும் ஒரே நிலையிலே வைத்திருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் சில சோதனைகளை கூடுதல் குறைவாக மாற்றங்களோடு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாதிரியான பெரிய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வெளிப்படையிலே தெளிவாக தெரியக்கூடிய ஒரு மனிதரை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்தால் அப்போது இந்த துஆவை ஓத வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் ஊனமுற்றிருக்கிறார். அவருடைய கால்கள் சரியாக நடக்க முடியாமல் ஏதோ குறைபாடு உள்ளவராக இருக்கிறார். அல்லது சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், அவர் பார்வை தெரியாதவராக இருக்கிறார். அல்லது அவருடைய காது கேட்கிற தன்மையில் குறைவான தன்மை உள்ளவராக இருக்கிறார். வாய் பேச முடியாதவராக இருக்கிறார். அல்லது ஏதேனும் அவருடைய உடலிலே பெரும் வியாதிகள், ஏதேனும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு சூழ்நிலையிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் பார்க்கிறோம். பார்க்கிற போது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த குறைகளை ரப்புல் ஆலமீன் எனக்கு தரவில்லை. என்னுடைய கால்கள் நன்றாக இருக்கிறது, நான் நல்ல முறையில் பார்க்கிறேன், நான் நல்ல முறையில் பேசுகிறேன், நான் நல்ல முறையில் எனக்கு எல்லாம் கேட்கிறது, இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு வரவில்லை. எனவே அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும். அதற்காக ஒரு துஆவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். ஹதீஸிலே வருகிறது: மன் ஃபஜிஅஹு சாஹிபு பலாஇன், ஒரு சோதனை உடையவரை யாரேனும் ஒருவர் எதிர்கொண்டால், ஃபகால, அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி. அல்லாஹுக்கே எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன் உனக்கு வழங்கி இருக்கிற அந்த சோதனையை விட்டும் எனக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறான், எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். வஃபல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, அல்லாஹ் படைத்த நிறைய படைப்புகளை விட என்னை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், நான் நல்ல முறையில் இருக்கிறேன் என்ற கருத்துப்பட உள்ள இந்த துஆவை யாரேனும் ஒருவர் ஓதினால் ரூஃபிய மின் தாலிக்கல் பலாஇ,
அந்த சோதனை இவருக்கு வராமல் பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மனிதரை நாம் பார்க்கிறோமோ அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரை முன்னோக்கியவாறு அல்லாஹுக்கு நாம் புகழக்கூடிய அந்த வாசகங்களை நாம் சொன்னால், இன்று நாம் நன்றாக இருக்கிறோம், பிறகு எப்போதும் கூட அந்த சோதனை நமக்கு வராதவாறு ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான். உடனடியாக நாம் இந்த அல்லாஹுவை புகழக்கூடிய இந்த துஆவை ஓத வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி தந்த இந்த துஆக்களை, இந்த வாசகங்களை நாம் மனனமிட்டு ஓதிக்கொள்கிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் இந்த உலகத்திலே சோதனைகளிலிருந்தும் தப்பிக்க முடியும் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய முத்தாய்ப்பான படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த சமயங்களில் எந்த துஆக்களை ஓத வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن.